அரசன்ல உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியாது. என்ன உண்மையாகவே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் என்ன ரோல்னு தெரியாது? என்னன்னே தெரியாது. வெற்றி சார் கேட்டார், நான் நடிக்கிறேன் சார் சொல்லிட்டேன். என்ன ரோல்னு தெரியாது? தெரியாது. அரசன் நடிக்கிறது வந்து முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படிங்கிற இயக்குனருடைய நான் வேலை செஞ்சுருக்கேன். அவர் அப்படி கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தலாம் மாட்டார். எனக்கு சேதுவை தெரியும், வா சேது நடி அப்படின்லாம் செய்ய மாட்டார். என்னை நம்பி சேது வரப்பெல்லாம் சேதுக்கு பொறுப்பாக ஒன்று செய்யணும்னு ஹீனோஸ். ஏன்னா மணி சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எப்போல்லாம் கேப் கிடையாது வரேன் சார், நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், உங்களோட சேர்ந்து படிக்கிறேன் சார். படம் கெஸ்ட் ரோல் பண்ணும்போது இந்த காரணம் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம போய் இருக்கிறதுல அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சது. சில இடத்துல நடிக்கும்போது, இப்போ நான் ஜெயிலர் நடிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சுயநலம். மவனும் பேரனும் ஆட்டம் போட வச்சேன் அப்படின்னு வரைக்கும் முடியல. பாட்டேன் வைப்பேன், மவனும் பேர வரைக்கும் ஆட்டம் போட வச்சேன் சொல்கிற அந்த லிரிக் இருக்குல்ல, அது அவர் பொருந்தும். இப்போ நானும் ஒரு தான் எடுத்துக்கோங்களேன். நானும் கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஆனால் எனக்கு பிடிச்சது. நானும் முதல்ல சொன்ன வேர்ஷன் வேறு. ஆக்சுவலாக ராம் சார் ஆஃபீஸ் சொல்லும்போது தூங்கிட்டேன். நானும் ரோடி தான் ரொம்ப கொட்டாயிலும் தூங்கி ஒரு மாதிரி கூப்பிட்டு அந்த விமர்சனம் மேலே எனக்கு கருத்து வைக்கலாம். இது சரியாக பேசுகிறாரு, தவறாக பேச, இது அவருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறேன். விமர்சனம் வரவே கூடாதுன்னு சொன்னால் வளராது. சாதிச்சிட்டோம்ப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்காங்க. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. வணக்கம் சார். வணக்கம் பிக் பாஸ் முத்து என்கிற காட்டான். நீங்கள் தான் சார் பிக் பாஸ் மாதிரி இருக்கிறீங்க. அப்படியா? இல்லை, நான் சொல்ல இது வந்து பாக்கெட் ஆவில் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சார். ஓகே, ரொம்ப அந்த ரீயூனியன் என்ன அவர் தான் அடிக்கடி சந்திக்கிறோம். அதனால் பட் அவரோட ஒர்க் பண்ணுறதுல எப்பவுமே ஒரு சுகம் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அவரோட. இட்ஸ் லைக் நான் ஆளுங்களாம் சொல்லி வச்சிட்டேன், 4 மாதம் ரொம்ப சின்சியராக இருக்கணும். எது சின்னதானாலும் உடனே தெரிஞ்சிடும் வெளியே. நான் பத்திரமா செய்கிற வேலையை பார்த்து பொறுப்போடு செய்யுங்க. எல்லா இடத்துலையும் தான் செய்வோம், பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்மகிட்ட வேலை பார்க்குறாள், அவர்கிட்ட இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ பொறுப்பு வந்து நமக்கு தொத்திக்கும். அதனால் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? ஆரண்ய காண்டம் ரீரிலீஸ் ஆகுதான். ஓ சூப்பர் சார். நீங்கள் அது ஞாபகம் இருக்கா? நீங்கள் முதல்ல பார்த்தப்போ என்ன ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு? நான் டப்பிங் பர்சன். அதான் நான் சுதா அவங்க தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருந்தாங்க அவங்க செட்டுக்கு. சுதா கோங்கரா வந்திருந்தாங்க. அப்போ குமாரராஜ் சார் தான் சொன்னார். நான் அவர் முன்னாடி குமாரராஜ் சார் நான் எப்பயோ சொன்னேன், எனக்கு பாலாஜி தரணிதரன் வந்து ஒரு நாள் அறிமுகப்படுத்தினார் இந்த சூப்பர் டீலக்ஸ்லாம் முன்னாடி பார்த்தும்போது. அப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்டாகி பேசும்போது அவரோட சொன்னான், ஸோ அந்த மாதிரி உங்களோட படத்துக்கு டப்பிங் வந்தேன் சார், அதில் இந்த ஒரு எல்லா க்ரௌடாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த சீன் என்னமோ எனக்கு பிடிக்கல. நான் ஆக்சுவலாக க்ரௌடு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அதனால் வந்து நான் வந்து என் குழந்தைய கூப்பிட போகணுன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு கிளம்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் ஒன்றும் அதை அவர் ஆக்சுவலி ஒன்றுமே கட்டுக்க மாட்டார். இல்லை நான் சொன்னேன் ஒரு நல்லா இல்லைன்னுமோ ஐயா அப்படின்ற ஒரு கடத்த. ஸோ அதனால் இல்லை நம்ம அந்த கம்ஃபர்ட்டுக்கு போய் தான் சொல்கிறோமே. இல்லாட்டி நம்ம சொன்னால் அவரை ஹர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னா நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் காரணம் இல்லை, அந்த படம் வந்தபோது இவ்வளோ அற்புதமான படத்தையாக நம்ம வந்து அதை நமக்கு அவ்வளோதான் அறிவு, அதனால் அப்படி செஞ்சிட்டோம். அப்படி தான் அந்த வழியே வழக்கமான ஒரு புதுசாக ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஆளாக என்னவாக இருக்குமோ அது வழியாக தான் புது விஷயத்தையும் அணுகிறோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதில் தவறுன்னு தெரியும் போது நான் ரியலைஸ் பண்ணுறது வந்து எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் வந்தப்புறம் நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன், செம்ம படம் பாருங்கள் சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் அவரோட நடிக்கிறது ரொம்ப ஏங்குனேன், ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி பாலாஜி. ஏன்னா அவர் பாலாஜியோடலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவங்க படம்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. பாலாஜி தண்டிதரன் அவர்லாம் சொன்னேன், சார் சொல்லுங்கள் சார், படம் பண்ண சொல்லுங்கள் சார், அப்படி எதாவது கேளுங்க, எதாவது வாய்ப்பு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்படி தான் சூப்பர் டீலக்ஸ் ஹேப்பன். இப்போது இப்போ குமாரராஜாவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், பட் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆரண்ய காண்டம் பண்ணுறாங்க, சூப்பர் டீலக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரிசப்ஷன் ஓரளவுக்கு இருக்குது, பட் போக 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 டைம் போக 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 அதோட ரிசப்ஷன் அவங்க அந்த படத்தோட மித் அதெல்லாம் சேர்த்து ஒரு பாப் கல்ச்சர் இதுவாகுது. அது ஏன் அந்த டைமில் இல்லாமல் ஏன் ஒரு வருஷங்கள் ஒரு பக்கம் அது கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்ட உழைப்புக்கு வந்து அது உடனே
ரெக்கக்னிஷன் கிடைக்காம தள்ளி போகும்போது நான் கடைசி விவசாயி கூட எடுத்துக்கோங்களேன், நிறைய படங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ரொம்ப கவலை அளிக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நானே உதாரணம் தானே, டப்பிங் பேசும்போது எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி தான். வேறு வழி இல்லை, அது ஒரு புதுசாக இருக்கலாம், பழைய சாயலில் இல்லாமல் இருக்கலாம். பழைய சாயல்லே வரும்போது உங்களுக்கு பழக்கப்பட்டதாக தெரியும் போது அது ஈஸியாக அடாப்ட் ஆக முடியல, ரசிக்க முடியும். புதுசாக வரும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கிறதோ என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல. மேபி எதிர்காலத்தில் அதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் நிறையா ஓடிடி படங்கள், நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ மேபி இனிமேல் அதுக்கான உடனே ரெக்கக்னிஷன் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சோஷியல் மீடியா மூலமாக வந்து உடனே மக்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்க உடனே அதை என்ன தான் விமர்சகர்கள் வேறு உங்களை போல் விமர்சகர்கள் வேறு கருத்துக்கள் வச்சாலும் மக்களுக்கு அது பிடிச்சிச்சின்னா வந்து அதை அவங்க ஸ்ப்ரெட் பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இப்போ எல்லாருக்குமே கருத்துக்கு இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு கருத்து. விமர்சனத்தை எப்போதுமே வர வைக்கிறோம் சார். எப்பவுமே இப்போ நீங்கள் ஒரு எப்போயுமே ஃபேவராக வச்சுட்டு வந்து உங்களை இது பண்ணுறதா சொல்லுங்கள் சார், அப்படி எடுத்துக்காதீங்க. விமர்சனம் தான் நம்மளை வந்து உங்கள் விமர்சனம் என்னவாக நடந்துருப்போம், அது எப்பவுமே ஃபேவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது நம்மளை ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும்ல, என்ன தான் இருக்கும். அந்த விமர்சனம் மேலே எனக்கு கருத்து வைக்கலாம், இது சரியாக பேசுகிறாரு இல்லை தவறாக பேச, இது அவருக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் அப்படின்னு பேசலாம். விமர்சனம் வரவே கூடாதுன்னு சொன்னால் வளராது, அதில் தெளிவாக தான் இருக்குது. இப்போது விஜய் சேதுபதி கண்ணு வைக்கலை, ஆனால் இப்போ ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கீங்க. பிகாஸ் பாலாஜி தனித்தனம் படம் முடிச்சிருக்கீங்க, மிஷ்கின் படம்னு இருக்குது, இப்போ குமார் ராஜாவோட ஒர்க் பண்ணுறீங்க, பூரி ஜெகநாத் படம், பூரி ஜெகநாத், இதுக்கப்புறம் மணிரத்னம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னா, நெல்சன் ஜெயிலரில் ஒரு கேமியோ பண்ணுறீங்க. அது சும்மா பரவாயில்ல, பட் அது ஒரு நாள் வேலை சார். என்னங்க அதுவும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது வந்து இந்த இவ்வளோ பேர் வந்த அப்புறம் வெற்றிமாறனோட அரசன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அமையாது. வெரி ஃப்ராங்க்லி இது வந்து ஒரு நம்ம எப்பயாவது நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு சாதிச்சிட்டோம்ப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை சார். சார் முதல்ல இது சந்தோஷத்துக்குரியது. ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், ரொம்ப சந்தோஷத்துக்குரியது சார். இந்த மாதிரிலாம் வாழ்க்கை நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல சார். ஓகே, அப்புறம் முதல்ல வேலைது பார்த்தோன்னா எல்லாமே வேலை தான். எல்லாத்தையும் இப்போ நீங்கள் டைரக்ட் நாளைக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நான் நடிக்கிறேன்னா கூட உங்கள் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செட்டுக்கு வரேன், நீங்கள் சொல்லுவீங்க இது சீன் இப்படி நடக்குது, இந்த டைலாக் பேசுகிறீங்க, இங்கேருந்து இப்படி வரீங்க, இதை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தன்னோட தொழிலில் வந்து சிறந்து விளங்குற இல்லை அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கிறவங்களோட வேலை செய்யும்போது நமக்கு அது கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்துது இல்லையா. மற்றபடி நான் அது வந்து எல்லாமே வேலையாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்து இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், ஆனால் அது எல்லாமே வேலையாக தான், அப்படி தான் தெரியுது எனக்கு, வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஸோ இப்போது ஒரு நீங்களும் சாய் பல்லவியும் மணிரத்னம் அந்த காம்பினேஷன் அந்த மாதிரி நினச்சி பார்த்து இது சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வருமா? மணி சாரோட வேலை பார்க்கணும், இப்போ குமாராஜ் சாரோட வேலை பார்க்கணும், மணி சாரோட வேலை பார்க்கணும், பாலாஜியோட வேலை பார்க்கணும், இப்போ நலனுக்கு ஃபோன் நலனோட வேலை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அதனால் மணிகனோட வேலை பார்க்குறது, வெற்றி சாரோட வேலை பார்க்குறது. ஸோ இவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கேன், ரசிக்கிறேன். இன்னும் சில பேர்லாம் இப்போ நெல்சன் என்னோட ஒர்க் எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிற இப்போ எனக்கு விக்னேஸ்வரனோட ஒர்க் பிடிக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க. அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நேரடியாக அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அந்த வேலை எப்படி வந்து வெளியே டெலிவரி ஆகும். ஸோ இப்படி இப்போ ஒரு டைரக்டரை பற்றி நான் ஒர்க் பண்ண நம்ம டைரக்டர்ஸ் பற்றி கேட்டேன், எனக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு டயலாக் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசும்போது இது இப்படி இல்லை, அப்படி இந்த டயலாகோட பர்பஸ் என்ன, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்க்கலாம் நினைக்கும் போது இப்படின்னு எல்லாமே நம்ம அது அந்த கொலாபரேட்டிவான ஒர்க்கில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது சார். அதுதான் சார் அங்கே சந்தோஷம். மற்றபடி இது இப்படியாகவும் அப்படியாகவும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வேலையை ஒழுங்காக செய்வோமா மாட்டோமா, அதை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இருக்கும். இப்போ மணி சார்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு சார்கிட்ட கேட்டு வந்தேன். சார் ஏன்னா மணி சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதனால் சார் இப்போ எப்போல்லாம் கேப் கிடையாது வரேன் சார், நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், உங்களோட சேர்ந்து படிக்கிறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சிக்க முயற்சி பார்க்குறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா அதோட சேர்த்து நம்ம அதை கோப்பப் பண்ணோம், அதை எப்படி கொடுக்க போகிறதா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ குமாராஜ் சார்கிட்டையும் நான் வந்து ஷூட் போகிற வரைக்கும் எப்போ கேப் கிடைக்குதோ அப்போலாம் ஃபோன் பண்ணிட்டு போயிட்டு அவர் 24/7 ஃப்ரீன்னு சொல்லிட்டார். போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து
படிக்கிறதும் அந்த அந்த மீட்ரு எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும்போது அது கொஞ்சம் இதுதான் அதோட ஏன்னா இது எல்லாமே நான் செய்கிற இந்த வேலையை என் இயக்குனர்கள் விரும்புவதை போல் நம்ம செய்ய முடியுதாங்கிறத அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி அதோட ரிசல்ட்லாம் தெரியாது. கதையை கேட்குறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பிக்க சொன்னீங்க பாக்கெட் நாவல் கதையை கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரே வந்து படித்து காமிச்சார். இப்போ அது தெரியுதுல்ல, நீங்கள் ஸ்கிரிப்ட் கேட்டு அவர் கொடுக்காம அவர் வந்து படித்து காமிக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு அது மேலே ஒரு பெரிய அந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு இருக்கிற மாதிரி நான் நடிக்கும்போதும் இந்த கதையை மக்கள் எப்படி பார்க்கணுங்கிற என்னுடைய எல்லா இயக்குநர்களுக்குமே அது இருக்குது. இது எப்படி வரணும் படத்துலன்னு. ஸோ அதை நான் எப்படி புரிஞ்சுக்க போகிறேன். அவர்களுக்கு அதுக்கு மேலே 1 வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம், 6 மாதம். பட் ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு அந்த கதைக்கான தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கான எஃபர்ட் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். ரிசல்ட்டை பற்றி இருக்காது. அது இல்லை. பட் சில சமயம் இவ்வளோ பெரிய பதில் சொன்ன போது அது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். இல்லை நான் அதுக்கு இல்லை, நல்ல பதில் தான். பட் சில சமயம் ஒரு ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட், நல்ல டைரக்டர், நான் ஸ்ரீராம் ராகவன், மெரி கிறிஸ்மஸ் எல்லாருமே ஒரு இது பண்ண பயங்கரமான கடைசியில் சிங்கிள் ஷாட் எல்லாம் உழைப்பு 100%. ஆனால் அந்த படம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இட் டசன்ட் டூ வெல். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு படம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு ஏதாவது ஒரு கண்டிப்பாக இருக்கும் சார். கண்டிப்பாக இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஒரு ஒன்ஸ் அதை விட்டுட்டா அதை விட்டுரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே அதுக்குள்ளே இருக்கும் சார். ஏன்னா அது வெறும் ஒரு ஹீரோவோ ஒரு இயக்குனரையோ ப்ரொடியூசர் மட்டும் அதுக்கு எல்லாருக்குமான சார். இப்போ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சின்ன கதாபாத்திரம் நல்லா இருக்குது, அவர் கவனிக்கப்பட்டால் அவருக்கு நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு இது வரலாம். ஒரு நல்லா ஓடிச்சு, அதில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், ஒரு ஹிட்டு படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர், நான் இதில் ஒர்க் பண்ணேன் சார்னு சொல்லி போகும்போது அவர் கதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அது ஒரு அடையாளமாக நிறைய பேருக்கான அடையாளமாக மாறுதில்லை சார். அது ஒரு பெரிய விஷயம் சார். இன்னொன்று ஒரு பெரிய எஃபர்ட். அது நிறையா காரணங்களில் வந்து அது மக்களை சென்றடையாமல் போகலாம். ஒன்றும் நிஜமாகவே படம் நல்லா இல்லாமல் போகலாம், இல்லை படம் அன்னைக்கு நல்லா தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அது கொண்டாடப்படக்கூடிய படமாகலாம். அது ரொம்ப பெரிய வேதனை. ஆமாம் ஆமாம்ல, பிற்காலத்தில் பின்னாடி கொண்டாடப்படும் போது என்ன சார் அப்போ கிடைக்கல இல்லை சார். பட் நீ அது ஒரு வகையில் சந்தோஷம், டிலேட் சந்தோஷம் அது இல்லையா சார். அது வேதனை தான் சார். அது வேதனை சார். அது சார் அன்றைக்கி இருக்க அந்த ஃபினான்ஷியலு நீங்கள் போட்ட உழைப்புக்கானது சார். நீங்கள் பசியில் இருக்கும்போது சோறு போடாமல் 10 நாள் சோறு போட்டால் 10 நாளுக்கு சோறு கிடச்சதா இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. 10 நாள் நான் உயிரோட வாழ்ந்த ஒரு நாள் நான் 8ஆம் நாள் 7ஆம் நாள் செத்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் வந்து அது நல்லா இல்லைன்னா அது வேறு. நீங்கள் ஆமாம் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது வந்து ஆர்கியூ பண்ணணும். எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்க முடியும்? நல்லா உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அப்போ அது என்னுடைய தவறு, நான் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். பட் நல்லா இருந்தது அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதில் அது நிஜமாகவே அது ரொம்ப பெரிய வேதனை. அதே மாதிரி யார் மேலேயும் பழி போட்டோ இல்லை இவங்க சரியாக ப்ரொமோட் பண்ணல, போய் சேர்ந்துக்கலாம், அந்த படம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது சொல்லவே முடியாது. பட் எந்த காரணம் சொன்னாலும் அது போனது தான். அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்குறதுனால அந்த இது வந்து ரொம்ப சின்னது. அது வந்து பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தாது. ஸோ இன்னொன்று எனக்கு என்ன கேள்விக்கிட்டு மறந்துட்டு பாருங்க, நாங்கள் 2 பேரும் மறந்துட்டோம். அது இல்லை அந்த ஸ்ரீராம் ராகவன் அந்த படம் ஓடலைங்கிற போது இல்லை சார். நான் அந்த படத்து மேலே பெரிய ஹோப் இருந்தேன். ஏன்னா ஸ்ரீராம் சார் வந்து நாங்கள் மட்டும் பார்க்கல, அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு 100-200 பேர் போட்டு காமிச்சு நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்து எல்லாரும் அந்த படத்தை ரொம்ப கொண்டாடினாங்க. அவங்க பொதுமக்கள், அவங்களுக்கு கதை தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்ததே அந்த படம். இப்போயும் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்குறவங்க, சில பேர்லாம் வந்து அந்த படத்தை நான் தொடர்ந்து 2-3 பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அன்றைக்கி தேதிக்கு அது வந்து பெருசாக ரீச் ஆகலன்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அவர் ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பார்த்து வேலை செய்வார். அவரோட வேலை செஞ்சு ரொம்ப சுகமாக இருந்தது. அதில் ஒரு குழந்தைக்கு கதை சொல்லுவேன். நான் 2 கதை சொன்னேன். நான் அப்போது விஜய் ஏதாவது கதை சொல்லுங்கண்ணா, அப்போ நான் ஒரு 2 கதை சொன்னேன். நான் அந்த கதை நான் அவங்களுக்கு பிடிச்சிருந்து. பட் ஆனால் இன்னமும் திரும்பி சென்னையில் தான் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க குமாராஜ் அவங்க டீம் அந்த கதை. அப்போ அவங்க சொன்ன கதை வந்து இன்னும் அங்கே இருக்க அந்த ஃபிஷ் டேங்கில் அந்த ஃபிஷ் இருக்கும், அந்த கரடி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கனெக்டட் ஆகிடுச்சு. அந்த ஆனிக்குன்னு நான் ஒரு உலகத்தை உருவாக்கி நான் ஒரு கதை சொன்னேன். அப்புறம் ஆனிக்கு அந்த ஸ்வானோட ஒன்று கேட்டாங்க, ஸ்வானை வச்சு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னேன். 2மே அவர் பிடிச்சிருந்து. பட் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸ்ரீராம் சார் ரொம்ப பிடிச்சா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார், ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை கொண்டாடுவார். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் அந்த படத்தை. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடுற சீன். ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ஒரு ஆனால் அது கோரியோகிராஃப்ட். அப்படியா? அது கோரியோகிராஃப்ட். அந்த டான்ஸ் ஆட தெரியாத மாதிரி கோரியோகிராஃப்ட். அது அது ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுவேன் நான். அது வந்து கொயா சான்னு ஒரு சாங் இருக்குது, தேவான் சார் சாங். அதில் இப்படி போவார். நான் சும்மா அங்கே இருக்கும்போது ஹிந்தி படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் நிறையா பார்த்து அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினச்சேன் நான். ஏன்னா அப்போ தான் அந்த சவுண்டு வந்து நமக்கு, நான் இப்படி நினச்சிப்பேன், இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு ஊருக்கு போனோடனே அந்த மொழியை நம்மளால் பேச முடியறதில்ல. அதே அந்த ஊரில் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும்போது நம்ம அந்த மொழியை பேசுகிறோம். சின்ன சின்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அந்த மொழி எல்லார் வழியாக கேட்டுகிட்டே இருக்கும்போது இன்னும் சுலபமாக உள்ளே போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் நிறையா அந்த ஹிந்தி பாட்டாக கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ தெலுங்கில் படம் போனால் தெலுங்கு பற்றி தெலுங்கா சும்மா கேட்டுகிட்டே இருப்பேன். சும்மா அந்த சவுண்டு வந்து நமக்கு பழக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ அந்த அரசனில் நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் ரோல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெயின் சப்போர்ட்டிங் கேரக்டர். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியாது. என்ன? உண்மையாகவே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் என்ன ரோல்னு என்னன்னே தெரியாது. எங்கள் படத்தில் கையெழுத்து போட்டிங்க? கையெழுத்துலாம் போடலை. நான் நடிப்பேன்னு சொன்னீங்களா? வெற்றி சார் கேட்டார், நான் நடிக்கிறேன் சார் சொல்லிட்டேன். என்ன ரோல்னு தெரியாது? தெரியாது. நான் இது எத்தனை சரி, வேற படத்தை வச்சு இந்த கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா நீங்கள் அப்பப்போ வந்து இப்போ வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்டார் வந்துட்டு ஒரு 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 லெவல் ரீச் அப் பண்ண அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்லைட்லி மற்றவங்களோட காம்பினேஷன்லாம் அது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் ஒரு ஃபர்ஸி பண்ணுறீங்க, ஷாஹிதோட ஒரு இது கோஸ்டா, இது எல்லாமே காம்பினேஷன் பண்ணுறீங்க. சில படங்களில் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க, சில படங்களில் ஒரு மாதிரி கூட்டணியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறதே. நான் இப்போ அதை நிறைய தவிர்த்துட்டேன். முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்போது இருந்த காரணம் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு சில படம் கெஸ்ட் ரோல் பண்ணும்போது இந்த காரணம் என்னவாக இருந்ததுன்னா, சரி நம்ம ஓரளவு தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கிறோம், நம்மளை பார்க்குறது ஒரு 4-5 பேர் வராங்க, நம்ம போய் இருக்கிறதுல அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த சினிமா தான் நான் பிழைக்கிறது. சினிமா நம்ம எடுக்கிற சினிமா மட்டும் ஒன்றா மட்டும் பிழைக்க முடியாது. சினிமாங்கிற ஒன்று இண்டஸ்ட்ரி பிழைச்சாதான் எனக்கு அங்கே சோறு 100%. ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ தான் தாட் இருந்தது. ஓகே, நம்ம இன்னொரு படத்துக்கு நம்ம இன்னொரு படத்தை சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லைன்னா முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது அதிகமானதுக்கப்புறம் அது சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சில ரோல்லாம் சொன்னால் சிரிப்பீங்க, அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு, சும்மாவே வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து சொல்லும்போது, இல்லை இது பண்ணாதீங்க, இது நம்ம படத்தை பாதிக்குது. ஏன்னா வெளியே வரும்போது அப்படி தெரியாது, வந்து பார்க்குற வரைக்கும் இருக்கும். அப்போ எந்த படத்தில் ஹீரோ எந்த படத்தில் கெஸ்ட் ரோல்னு தெரியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ இப்போ இன்டென்ஷன் வாஸ் குட், ஆனால் அதோட ரிசல்ட் வந்து நாட் குட். அப்படி ஆகும்போது ஓகே, அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் ஓகே அது வேணான்னு முடிவு எடுக்கிறதுக்கு வந்துச்சு. அப்படி தான் அது நடந்தது. சில இடத்துல நடிக்கும்போது, இப்போ நான் ஜெயிலர் நடிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சுயநலம். எனக்கு ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரஜினி சார் நான் ரசித்த இந்த சூப்பர் ஸ்டார்ஸ். ஏன்னா அவர்களை இன்னமும் ஆச்சரியப்படுத்துகிறாங்க, ஸ்க்ரீன்லேயும் சரி, அவங்களோட பப்ளிக் அப்பியரன்ஸாக இருக்கட்டும் சரி. ஸோ நான் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த எஃபர்ட் வந்து எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியுது. நான் காமன் ஆடியன்ஸாக இருக்கும்போது, பொதுஜனமாக இருக்கும்போது, ஆடியன்ஸாக இருக்கும்போது எனக்கு அது ஒன்றும் இவ்வளோ ஒர்த்தான ஒரு ஃபீல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு நடிகர்கள், அவ்வளோதான். அது நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன், இவ்வளோ தான் எனக்கு இருந்த ஒழிய அந்த எஃபர்ட்டு, அந்த தாட் ப்ராசஸ்ஸு, அந்த சின்சியாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரெசன்டேஷன், இது எதுவுமே நான் வந்து எந்த ஆங்கிலையும் அதை பார்த்தில்லை. பட் ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இவர்கள் செய்த வேலைகளும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், எப்படி இந்த மைண்டு இவ்வளோ கான்சியஸாக இன்னமும் வந்து அதை இவ்வளோ பேரும் புகழ் அடைஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அந்த வேலையை செய்ய முடியுதுங்கிறது ஆச்சரியப்படுத்துது. அது சிந்திக்கிறதுன்னு ஆச்சரியப்படுத்துது. அதனால் எனக்கு அது ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் மெச்சூர்டாக்குன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்க சொல்லி தூண்டுதுன்னு சொல்லலாம். ஸோ அதோட பலன்கள் வந்து நிறையா. இப்போது அதனால் அதில் நடிக்கிறேன். அரசன் நடிக்கிறது வந்து முழுக்க வெற்றிமாறன் அப்படிங்கிற இயக்குனருடைய நான் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு அவரை தெரியும். அவர் அப்படி கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தல மாட்டார். எனக்கு சேதுவை தெரியும், வா சேது நடி அப்படின்லாம் செய்ய மாட்டார். என்னை நம்பி சேது வரப்பெல்லாம் சேதுக்கு பொறுப்பாக ஒன்று செய்யணும்னு ஹீ நோஸ் இட். அது சேதுபதி மட்டும் இல்லை, ஏன்னா மற்றபடி
விடுதலை நடித்த பசங்க வடசன் நடிச்சிருக்கானுங்க. ஸோ அப்படின்னா பண்ணிவிட்டு அடுத்து அப்படி கழட்டி விடலை. இந்த பசங்களாம் நல்லா வருவானுங்க, வரணுங்கிற அக்கறையும் அவருக்கு. அவங்கள உங்களுக்கு முகமே தெரியாது, அவங்களுக்கு பெரிய அடையாளமே இருக்காது. ஆனால் அவனை கேட்டிங்கன்னா அவன் அவரோட 2-3 படம் பண்ணியிருப்பான். விசாரணை பண்ணியிருப்பான், வடசனை பண்ணியிருப்பான், என் கூட விடுதலை நடிக்கிறான். ஸோ ஒர்க் பண்ண பசங்களுக்கே திரும்பி வாய்ப்பும் கொடுக்குறாப்புல. அப்போ அதே போல் தான் இப்போ நான் என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் கூப்பிடும்போது அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை வந்து கதையோடு சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அது கிடச்சிரும். அதனால் பண்ணுறது தான் வேறு எதுவும். ஸோ இப்போ மணிகண்டன் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஒரு சீரீஸ் பண்ணுறேன், ஹாட்ஸ்டாருக்கு ஒரு 10 எபிசோட் சீரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து மணிகண்டன் நம்ம வந்து அவரோட நடிச்சிருக்கோம். அவர் ஒரு நல்ல கிரியேட்டர், ரொம்ப சென்சிபிளான கிரியேட்டர், அவருக்கு ஒரு சென்சிபிலிட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்கள் சரின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை ஒரு 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 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கதையும் முக்கியம், அதுவும் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் போவீங்களா? கைண்ட் ஆஃப் இல்லை இதுவும் இல்லை, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் உண்மை தான். அது நமக்கு அவங்க இப்போ நானும் ஒரு தான் எடுத்துக்கோங்களேன். நானும் ஒரு கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த படத்தை ரொம்ப நாளாக விக்கி இதை ஹிந்தியில் எடுறா, தெலுங்குல எடுறா அப்படின்னு அப்பயே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் முதல்ல சொன்ன வேர்ஷன் வேறு. ஆக்சுவலாக ராம் சார் ஆஃப் சொல்லும்போது தூங்கிட்டேன். நானும் தான் கதை ரொம்ப கொட்டாயிலும் தூங்குற மாதிரி கூட்டம். நான் சொன்னேன் அது எனக்கு, ஆனால் நான் விக்கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு நடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அது முழுக்க போடா போடியோட ஒர்க்கோட எஃபெக்ட் தான் அது வந்து ஒரு டைரக்டர் இப்படி சிந்திச்சு இப்படி எடுக்கிறார்ல அப்படின்னா அப்படின்னு. பட் சில சமயம் அந்த மாதிரி சில பேருடைய படங்களை ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு கதை கேட்டு போய் எனக்கு 2வது கதை பிடிக்காமல் போயிருக்கேன், அதனால் பண்ணாமல் போயிருக்கேன். சில பேரோட நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த யோசித்த விதம் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதனால் இவங்க கண்டிப்பாக அந்த யோசிக்கிற மூலையை வந்து எனக்கு ரசிச்சிருப்பேன். அப்படி தான் தொடங்கும். இப்போ மணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மணி ஆரம்ப காலகட்டத்துலேருந்து என்னுடைய அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ மணி ஒரு விஷயத்தில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், எப்படி யோசிப்பார், நான் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அவரோட ஆஃபீஸ் எனக்கு ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் வந்து என் வீடு பக்கத்தில் இருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் சொன்னேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கேட்டிங்களா சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. ஒரு நாள் எனக்கு ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுத்தார். இன்னொரு நாள் அந்த மாதிரி இருக்கும்போது டேக்கன் படத்தை போட்டு விட்டார், தூக்கம் போய்டும் பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு நாள் காஸ்டவே போட்டு காமிச்சார், அது சொன்னாப்புல. இது மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ எனக்கு மணிகண்டன் யாருன்னு, எனக்கு ஒர்க்கில் அவர் யாருன்னு எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அது ஒரு காரணம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும், காட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேஜ் எனக்கு சினாப்சிஸ் மாதிரி இருந்தது. அது படிக்கும்போது நான் அப்படி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது தான் அது எனக்கு இருக்குது. சார் எனக்கு ஏதோ அந்த கலிங்கத்து போகிறதுக்கப்புறம் அசோகனுக்கு ஒரு பீஸ் ஒன்று இருந்த மாதிரி இந்த கதை என்னை ஏதோ பண்ணுது சார். அது ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆக்குது சார், ஏதோ ஒரு வகையில் அமைதிப்படுத்துது, நிதானப்படுத்துது, சாந்தப்படுத்துது சார். இது எப்படியா பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த கதையோட இம்பேக்ட் தான் அது. ஸோ நான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து இப்போது கெஸ்ட் ரோல் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போது இன்னொரு மாதிரி ரோல் என்னென்னா, எனக்கு நீங்கள் நடித்ததில் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து காப்பே ரணசிங்கம். அது நேரவே ஓடிடியில் வந்த படம், ஜி5ல வந்த படம். அது ரொம்ப நல்ல படம். பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஸ்டார் ஸ்டேட்டஸ்னு ஒன்று ஆட் ஆகிருக்குல்ல, அப்பயும் இருந்தது, பட் அதை விட நிறையா வந்திருக்கு. பிகாஸ் ஓடிடியில் பண்ணியிருக்கீங்க, இதோட ஒரு இட் இஸ். இப்போது விஜய் சேதுபதியால் ஒரு காப்பே ரணசிங்கம் பண்ண முடியுமா? அதே மாதிரி இப்போது ஒரு கூட்டணியாக ஒரு செக்கச்சி வந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா? கதை தான் சார் தீர்மானிக்குது. ஓகே, காப்பே ரணசிங்கம் வந்து நான் மார்க்கெட்டிங் அதான் சார். சார் இப்போ நீங்கள் அரசன் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அரசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு அரசன் படத்தோட கதை தெரியும் சார், ஒரு அவுட்லைனாக தெரியும். ஓகே, அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகே, அதனால் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களே இது எல்லாமே அந்த கதை அது தீர்மானிச்சிடும், கதை செஞ்சிடும். அது செக்க சிவந்த பானம் பண்ணும்போதும் நான் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அது முக்கியமான காரணம் மணி சார். ஓகே, இப்போ எனக்கு ஒரு படம் அப்படி ஒன்று வருதுன்னா அந்த கதாபாத்திரம் வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அது பேர் என்ன,
பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அது எங்கேஜ் பண்ணணும் அது. அது வலுவாக இருக்கும். இல்லாட்டி இவனும் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ஒருத்தர் இருக்கிறான், அவரும் ஒருத்தர் இருக்கிறான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் சுவாரஸ்யம் இல்லை. இவ்வளோ தான் சார் அதுக்குள்ளே இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் சார் லாஜிக். இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல, இது அவங்கெல்லாம் குறைச்சிக்க சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் அது சார் அது வந்து அதான் சொன்னேன் உங்களுக்கு. அதோட சேர்த்து இன்னொன்று சொன்னேன், என்னென்னமோ வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுவேன். எல்லாரும் கேட்க ஆரம்பித்த போது எல்லாருக்கும் நோ சொல்ல முடியல. அது ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் ஆகிடும். அதுபடி தான் வில்லன் ரோல் அப்படி தான் போச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூப்பராக இருக்கும் வில்லன் ரோல் பண்ணுறதுன்னு. ஒன்று அது பிடிக்க ஆரம்பித்தது, அது அது நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து நடிக்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ போதும், இது வேண்டாம் அப்படின்னு போகும்போது அது எனக்கு தெரியுதுல, மெல்ல ரெகுலராக இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு நவத்துறாங்கன்னு தெரியும்போது ஒன்று நடக்கும் சார். நம்ம என்ன தான் வேறு பிரேக் பண்ணி ஒரு ஃபார்ம் போனாலுமே நம்மளை ஏதோ ஒரு ஷேப்புக்குள்ள வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது எல்லாம் அந்த எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் அவங்கன்னு தனி மனுஷனை சொல்லிடல. ஏன்னா அது அப்படியே அது ஃபங்க்ஷன் ஆகுது, இது அப்படி தான் இயங்குது அது. அதனால் எனக்கு அது கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நான் வந்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சில சமயம் அறிவு வேலை செய்யும், சில சமயம் மனசு வேலை செய்யும். நீ அறிவு எங்கே பயன்படுத்துகிற, மனசு எங்கே பயன்படுத்துங்கிட்டே எனக்கு தெரியாது அது. ஆனால் அது அப்படி தான் இயங்குது. இந்த காட்டான் வந்து 2 எபிசோட் பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோடில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது என்னென்னு சொல்ல போகிறதும் இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாருன்னா சரி, விஜய் சேதுபதியோட என்ட்ரி ஷாட் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி பார்ப்போம். ஒரு மனசில் வந்து எப்படி வருவார் அப்படின்ட்டு. பிகாஸ் சினிமா காலகாலமாக நம்மளை ஒரு டெம்ப்ளேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. சரி, இப்போ ஒரு ஹீரோ இருப்பார். ஆனால் நீங்கள் அப்பியர் ஆகிற விதம் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு இது. அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டு? அதுதான் சார் அதோட கேட்ச்னு. ஏன்னா இந்த கதையை வந்து ஐடியாவாக ரொம்ப நாள் இந்த கதை இல்லை அது, ஆனால் அது ஒரு கதையாக இருந்தது. ஆனால் ஓகே முன்னாடி சொன்னார் அது. அதுக்கப்புறம் அது எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நானும் அதை மறந்துட்டேன். இப்போ இது நாங்கள் இது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே இது ஒரு லைட்டாக ஒரு ட்ராப், ஒரு துளி அங்கேயே இருக்கும்ல, வெறும் அந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கிறதையும் அது மாதிரி ஒரு ஐடியா மட்டும் சொன்னார். அப்போ இந்த வேர்ல்டு கிடையாது, ஆனால் அது ஒரு ஃபார்மில் இருந்தது, பட் கதை இல்லை. அப்புறம் அது இந்த வரும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக. அப்புறம் வந்து சுவாரஸ்யத்துக்கு ஒரு வேலையை செய்யவே கூடாது, அது வந்து மொக்கையா அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அதோட ஜஸ்டிஃபிகேஷன், அதை வந்து நியாயப்படுத்தின வந்து கதை, நம்ம கதை அது முடியும் போது, அந்த கதை முடியும் போது, அந்த கதை உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போகும்போது அது உங்களை வந்து ஹோல்ட் பண்ணும். உங்களுக்கு இது இப்படி செட் ஆகாத மாதிரி ஒன்று பொருந்தாத இடத்துல இருக்காது. ஸோ அதனால தான் அது நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு நான் நினச்சி பார்த்தேன், உங்களுக்கு ஃபேவரட்டான மற்ற படங்கள்ல உங்களுக்கு ஃபேவரட்டான என்ட்ரி ஷாட் எது? நான் விக்ரம் வேதா எப்பவுமே சொல்லுவேன் சார். அது வந்து ஆட்டோலேருந்து இன்னொன்று விக்ரம் வேதா விக்ரம் வேதா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அது வந்து அதான் தெரியல, ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தியேட்டர் அப்படியே. நான் ஆக்சுவலாக வந்து புஷ்க காயத்ரி வந்து அவங்க சூப்பர். என்னன்னா கூப்பிட்டு எடிட் பண்ணிட்டாங்க. விஜய் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இப்போ பேசும்போது சும்மா பார்த்தோம். அப்போ நான் வந்து என்னோடய இன்டர்வியூ வந்து நான் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் ரொம்ப ஓவராக இருக்குது பில்டப்பு, தயவு செஞ்சு இதை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இவ்வளோ நேரம் இருக்குது இது வந்து ஒரு விஜய் சார் அஜித் சார் ரேஞ்சுக்கு இருக்குது. அது ஏன்னா ஒரு ஹீரோக்கான சத்தம்னா அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க. ஒருவேளை ஆண் கத்துனா கூட இவ்வளோ நேரம் அது சுவாரஸ்யப்படுத்துமான்னு டவுட்டாக இருக்குன்னு போல. படம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க, அதுக்கான மூடு படத்தில் இருக்குது, ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அது அவங்களோட இதுதான். இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து எனக்கே, அதுவும் பிஎஸ் வினோத் சார் கேமரா, சாம் ஜிஎஸோட மியூசிக், அது அந்த படத்தோட சுச்சுவேஷன்ஸு, இதெல்லாம் சேர்ந்து அந்த நீங்கள் போட்டிருந்த காஸ்டியூம் எல்லாமே காஸ்டியூம், அந்த வடை முதற்கொண்டு அதெல்லாம் அது அந்த இடத்துல நடக்க டாப் லைட் போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் புஷ்கர் சார்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி சொல்லாமன்னு உடனே சொல்லி அப்புறம் ஒரு வடையை வாங்கிட்டு வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஓகே, அது இவ்வளோ பெருசாக போகும்போது அப்படி உள்ளே போகும்போது இப்படியே போயிருக்கலாம். நான் வந்து சார் தேய்ச்சிட்டு போட்டோமா சார் அப்படின்னு கேட்டேன். ஸோ இப்படி எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்ச ஒரு இடம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
வேறு விக்ரம், அஃப்கோர்ஸ் விக்ரம் வந்து அதுவும் லோகேஷோட இதுதான் அது. நான் வந்து கலாச்சிருவாங்கடா டே அப்படிலாம் சொல்லும்போது அவன் வந்து ஏன் கலாச்சிருவாங்கன்னு நினச்சிங்க? தொந்தி தொப்பும் அவ்வளோ பெருசாக இருக்கிறேன்ல, அதனால் வந்து டயர் வேறு இருக்கும். அதனால் சரி எப்படினாலும் செய்ய போகிறாங்க. நான் கலாய்க்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தாலும் நான் ரொம்ப கொஞ்ச நாச்சும் கொஞ்சம் டச் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவன் சொன்னான் முதல்ல சொல்லும்போது, ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுறோன்னா, அப்புறம் வந்து அது கேட்டதுக்கு இல்லைண்ணே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விக்ரம் இருக்கட்டும், நிறைய படம் வந்து இப்போ எனக்கு இப்போ ஆண்டவன் காட்டிலே பிடிக்கும் சார். நானும் யோகி பாபுவும் போயிட்டு இருப்போம், கல்வி தந்தை அப்படிலாம் பேசிட்டு போவோம். எல்லாம் நம்மளும் வருஷம் ஒரு காலேஜுக்கு ஆரம்பிச்சு கல்வி தந்தை எல்லாம் பேசிட்டு போவோம். வரும்போது அந்த எல்லப்பழம் பறிப்பான்னு கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். விடுதலை என்னை ஸ்கெட்சு போட்டு வச்சுருப்பாங்க, பென்சில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது காமிச்சார், வெற்றி சார் காமிச்சார் ஆஃபீஸில். அது லைட்டாக அது பறக்கும். அது வெறும் ஒரு 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 பென்சிலை வரைஞ்ச ஓவியம் தான் அது. ஆனால் அதோட பில்டப் வந்து அது செம்மையாக இருக்கும். அவர் வெற்றி சாருக்கு வந்து அந்த பில்டப்லாம் ரொம்ப நல்லா அவர் ரசித்து எடுப்பார். அவர் ஆக்சுவலி வெரி ரேர் காம்பினேஷன் ஆஃப் சீரியஸ் படம் எடுக்கிறவர், ஆனால் பயங்கர கமர்ஷியல் இன்ஸ்டிங்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இல்லை ஃபஸ்ட் நாளே செட்டுக்கு போன ஃபஸ்ட் நாள் சொல்லிட்டாருன்னு சரி, நான் ஒரு கமர்ஷியலான டேரக்டர் செய்திருந்தேன். அதை அவர் சண்டை காட்சி எடுக்கும்போதும் சரி, காதல் காட்சி எடுக்கும்போதும் சரி, படத்துக்கு டைட்டில் வைக்கும்போதும் சரி, அப்புறம் அந்த படத்தில் விறுவிறுப்பை கூட்டுறதாக இருக்கட்டும் சரி, அது எனக்கு அவர் ப்ரொமோஷன் மெட்டீரியல் வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாருன்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஒரு படத்தை. ஏன்னா அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக செய்வார். சென்ஸ் பணம் போட்ட முதலாளிக்கு அது வந்துடணுன்னு. இல்லாட்டி விடுதலைலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு கமர்ஷியலாக அந்த படத்தை இவ்வளோ பெரிய கருத்துக்களை பேசி அரசியலை பேசி அது இவ்வளோ கமர்ஷியலாக ரிலீஸ் பண்ணுறது, இவ்வளோ எடுக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு யார் பண்ண முடிந்தது. ஜனாவோட படம் இருக்கும் கமர்ஷியல், பட் ஜனா சாரும் இவ்வளோ ஜனா சார் ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பார் எனக்கு தெரியும் அவரை. ஸோ அதனால் இவருக்கு வந்து அது போய் சேர்றதுக்கு என்னென்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அதை முழுசாக எஃபர்ட் போடுவோம். நான் ஏன் காப்பே ரணசிங்கம் கேட்டேன்னா, செம்ம ரோல், அது ரொம்ப எஃபெக்டிங் ஃபில்ம் வேறு. பட் ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர்கிட்ட அது கொஞ்சம் சாஃப்டான ரோலு, அது படமே சாஃப்டான படம். அதாவது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஆக்ஷன் படத்தில் மாறப்பட்ட, இப்போ 96 வச்சுக்கோங்களேன். இப்போ 96 பார்ட் 2 லாஸ்ட் டைம் நம்ம வந்து பேசினப்போ தான் நீங்கள் எழுதிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 96 பார்ட் 2 வெளியே வந்தால் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல யங்ஸ்டர்ஸ் படம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா படத்தோட அந்த கேரக்டர்ஸோட? யங்ஸ்டர்ஸ் தான் சார் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் வரவேற்பாங்க. வயசானவங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரேஷன்ஸ்க்கு உண்டான அந்த பழைய ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறதும் அதை தாண்டினா ஏற்படுற விளைவுகளையும் ஆபத்துலையும் பார்த்து ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் முடிச்சிடும். அந்த கோடை இன்னும் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறது தான் புதிய தலைமுறை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல்ஸ்னு கிடையாது. இந்த ரூல்ஸ் இல்லாத ஊரில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் கொடுத்தா போதுமானது ஒழிய. அப்படி இப்போ ரஜினி சாருக்கு என்ன சார் வயசு ஆச்சு? 70+ ஆச்சா சார்? இன்னும் 5-6 வயசில் குழந்த வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட ஒர்க் வந்து இன்னமும் உங்களுக்கு எந்த தலைமுறையாக இருந்தாலும் சார் அந்த லிரிக் ரொம்ப சூப்பர் லிரிக். இது மவனும் பேரனும் ஆட்டம் போட வச்சவன் அப்படின்னு வரைக்கும் முடியல, பாட்டேன் வைப்பேன் மவனும் பேர வரைக்கும் ஆட்டம் போட வச்சவன் சொல்கிற அந்த லிரிக் இருக்குல்ல, அது அவர் பொருந்தும். அவர் ஜென்ரேஷனில் தாண்டி தான் அந்த இடத்துல இருக்கா. ஸோ யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சரி, இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி, எப்பயுமே ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக இருக்குன்னா நல்லா இருக்குன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க தான் உடனே அவங்கள தூக்கிட்டு சுமப்பாங்க. அதுதான் நடக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்று கிடையாது. காப்பே ரணசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து செம்ம ஸ்கிரிப்ட், அது சூப்பரான ஸ்கிரிப்ட். அது அந்த படம் முடித்து தான் நான் ஒரு நாள் சண்முகம் ஷான் அடங்குமுறை அவரும் அவரோட விரும்பாண்டி அவர் கோ டைரக்டர், விரும்பாண்டி தான் டைரக்டர், நான் அவங்கள்ட்ட பேசும்போது நான் சொல்கிறேன் இந்த படம் ஏதோ வகையில் மொத்தமாக தண்ணியிலே கனெக்டாக இருக்கும். ஊருக்கு தண்ணி பிரச்சனை, ஹீரோ வந்து தண்ணி வருதான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள், லவ் அப்படி வந்திருக்கும். ஸோ தண்ணி பிரச்சனையை வந்து பெருசாகும்போது அப்போ பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லி இங்கேருந்து போயிடுவாப்பில். அவனை காணோன்னு சொல்லி கடைசியில் அவள் போராட்டம் பண்ணுறதும் அந்த டேம் மேலே தான் இருக்கும். கடைசியில் இவன் செத்து கிடக்கிறதும் அந்த தண்ணி தான் கிடக்கும். நான் கடைசி வரைக்கும் கேட்டேன்,
கண்டிப்பாக அவன் செத்துடணுமா, இவ்வளோ போராடினதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காகவாவது இப்போ சத்தியவான சாவித்திரி எமங்கிட்டேருந்தே மீட் எடுக்கலையா, அந்த மாதிரி ஆக்சிடென்டலாக எவனா ஒருத்தன் வரக்கூடாது, அப்படி ஒருத்தனை வர வச்சிடலாமான்னு கூட பலமுறை கேட்டேன் நான். அப்புறம் அவங்க படம் முடித்து அவங்க போட்டு காமிக்கும்போது இப்படி பல பேரோட சாவு நடந்திருக்கும்போது அது அது அவ்வளோ கன்வீன்சிங் ஆகிடுச்சு, அவ்வளோ கன்வீன்சிங் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம். கோடி இல்லாட்டி தேட்டருக்கு வந்தால் அது வந்து நல்லா இருக்கும். அதில் ஐஷோட பெர்ஃபார்மன்ஸு பிரமாதம் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் லிரிக்ஸ் பற்றி பேசுனீங்க. ரீசெண்டாக தாய் கிழவிக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. அப்படியே ஜாலிக்காக எழுதுறீங்களா, இல்லை அவங்க வந்து லைக் கேட்பாங்களா நீங்கள் சார் நீங்கள் எழுதுங்க, ஹவு டு இந்த மாதிரி திடீர்னு லிரிக்ஸ்? இல்லை சார், நான் ஒரு நாள் விடுதலை படம் முடிச்சுட்டு வந்து நைட்டில் உட்காந்து நான் ஒரு 3:30 மணிக்கு உட்காந்து ஒரு பாட்டு எழுதினேன் சார். ஓகே, ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு எழுதினேன் சார். நிவாஸ் வந்து என்னை பார்க்க வந்தபோது வந்து நிவாஸ் இது அப்படியே இப்போ விடுதலை ஷூட்டுக்கு வந்தான், அவன் இதை கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவன் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணான். ஓகே, கம்போஸ் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நிவாஸ்க்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிவாஸ் வந்து என்னை பாட்டு கேட்டான். ஸோ நிவாஸ் கேட்டதுனால நான் வந்து சரி எனக்கு வராத முதல்ல அவன் கொடுத்தபோது நான் பண்ணவே இல்லை. எனக்கு வராத நிவாசி என்னை விட்டுற அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னா உங்களுக்கு வரும் நம்புங்கன்னு சொல்லி அவன் என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணான். ஸோ அப்படி தான் பண்பட்டர் ஜாமில் பாட்டு எழுதுனேன். ஏதோ பேசத்தானே ஒரு பாட்டு எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து லவ் சாங் எழுதினேன். அப்புறம் வந்து ஒரு பிரேக்கப் சாங் ஒன்று கொடுத்தான், அதையும் எழுதினேன். அப்படி இன்னொரு படத்துக்கு வந்து டெத்து சாங் ஒன்று எழுதினேன். அப்போ நான் டைரக்டருக்கு அது வேணான்னு தோணுச்சு பொழுது நான் எனக்கு பொறுத்தவரைக்கும் அது பிரச்சனை இல்லை, டைரக்டருக்கு அது பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிஞ்சிச்சு. அப்புறம் அவனுக்கு ஒரு காதல் பாட்டு ஒன்று எழுதினேன். அவன் கேட்டான் இதுக்கு எழுதுங்கன்னு சொன்னான். அப்படி தான் இது தாய் கிழவியும் அப்படி தான் வந்து மனதிலே பாட்டு. மனதிலே ஒரு விதை விழுந்தது. ஸோ அதுதான் அந்த அந்த காரணம். மற்றபடி அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ப்ராசஸ். அது உட்காந்து நினச்சா உங்களுக்குள்ள ஒரு லிரிசிஸ்ட் கவிஞர் இருக்காரா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிளைம் பண்ணவே மாட்டேன், வாய்ப்பில்லை. அது மிகப்பெரிய ஒர்க்கு. எனக்கு யுகபாரதி அவருடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவர் கண்ணதாசன் பற்றி அவர் பேசும்போது வந்து ரொம்ப ரசித்து கேட்பேன். ஜென்ரலாகவே அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னா சார், இது ஒரு சந்தோஷம் சார். நம்மளால் இது வருதா, அவ்வளோதான் இருக்க முடியும். இதுக்கு மெனக்கடணும், நிறையா சேகரிக்கணும் அறிவை. மற்றபடி இப்போ அதுக்கு அந்த பக்கம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தோன்னே ஐ தாட் அபவுட் டெத். நம்ம எல்லாருமே வி லிவ் ஃபார் சம் டைம். அப்புறம் ஒரு நாள் மரணம் வருது. அது எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் ஸ்பாய்லரே அதை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நீங்கள் மரணத்தை பற்றி யோசிக்கிறது உண்டா? நிறைய முறை யோசிப்பேன் சார். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சார். நான் முன்னாடியில் பலமுறை அதை பேசியிருக்கேன் சார். தூரமாக இருந்தது, ஓகே, பக்கத்து வீட்டுக்கு வந்தது, எதிர்த்து வீட்டுக்கு வந்தது. ஒரு நாள் என் வீட்டுக்காக தட்டுச்சு. அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்து போனதை சொன்னாங்க. அப்போ எனக்கு அது மேலே பெரிய கோபம் இருந்தது. அப்புறம் என்னை ஆறுதல் படுத்துச்சு, எனக்கு வாழ்க்கையை புரிய வச்சிச்சு. அப்புறம் நான் பழகிட்டேன். இப்போ எப்போ வேணாலும் எனக்கும் வரலாங்கிறதுனால நான் அதை வரவேற்கவும் ரெடியாக தான் இருக்கிறான்றதுக்கு அது நவத்தி எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அதனால் அது வந்து அது எப்பயுமே அது பல முறை யோசிக்க வைக்கும். அதுதான் பகுத்தறிவு சிந்தனைக்கான ஒரு பாதையும் அது வகுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அது மாதிரி நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்குல்ல. எவ்வளோ சாதிச்சு இன்னும் பெரிய ஆளாக இருந்தாலும் அது ஒரு நாள் வந்து ஒன்றுமே இல்லாமல் காற்றுல கரைஞ்சி போகிறதுக்கு போய் சேர்ந்துடுது. ஸோ எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சாலும் சரி. ஸோ அதனால் இந்த படத்தில் அவனவன் படத்தில் அந்த லிரிக்கில் ஒரு வார்த்தை வரும், அது சிறியதாக வரைந்தாலும் பெரியதாக வரைந்தாலும் பூஜ்ஜியத்தில் மதிப்பா என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இறப்பு வந்து அது எல்லாருக்கும் ஒரு சமமானதான் இருக்கும். அது நிறையா பல சமயத்தில் அது வந்து நிறைய கேள்விகள் எழுப்பும். இப்போ நான் கடவுளில் மரணம் ஒருத்தருக்கு வரம், ஒருத்தருக்கு தண்டனைன்னு மாறுது வந்து நான் அதையும் நிஜமாக தான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி நிறைய அது மேலே பார்வைகள் இருக்குது. ஒருத்தரோட மரணத்தின் வழியாக அவரோட வாழ்க்கையை போய் பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு இந்த மாதிரி ஒரு எபிசோடிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் அப்படி தான் முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது மட்டும் ஒரு நீங்கள் வந்து இப்போ காப்பேரன் சிங்கம் பார்த்துருக்கோம்,
நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். சேதுபதி பார்த்துருக்கோம். அதுலலாம் வந்து ஒரு கேரக்டரோட ஒரு எபிசோட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா, இந்த மாதிரி ஒரு கதையில ஒரு கேரக்டரே அவரோட ஒரு வாழ்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த லிபர்ட்டி உங்களுக்கு ஓடிடில தான் வரும்ல? இல்ல படத்துலயும் முடியுமா? இது மூலம் படமாக எடுக்கிறது கூட இருந்தது சார். ஒரு ஆ. 3 ஹார்ஸ் ஃபில்மாக பண்ணலான்னு இருந்தது சார். ஓகே. அதெல்லாம் முடியும் சார். அது முடியும். சார் மணி தானே எழுதுறாரு, அதெல்லாம் முடியும் சார். அவர் 2 சீசனுக்கு எழுதினார் சார். ஃபஸ்ட்டு மணி வந்து 2 சீசன் எழுதினார். அப்புறம் இப்போதைக்கு ஒரு சீசன் பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்க. அதனால் இது ஒரு சீசனுக்கு இருக்குது. அப்புறம் வந்து இந்த கதையில் வருகிற கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்க சார். அவங்க எல்லாருக்கும் வால் இருக்குது சார். இந்த சென்ஸ் யாரை வேணால் தொடலாம் சார். இப்போது போலீஸ்காரர் நீங்கள் முத்துவை தொடலாம், அந்த காளை பாண்டியனை தொடலாம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க சார். எல்லாத்துக்கும் நீங்கள் மணிட்டு நான் முன்னாடி பேசும்போது எல்லா கதாபாத்திரத்தையும் வச்சு இப்போ நீங்கள் சக்ஸஸ் இப்போ ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இல்லை எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சு அதுக்கு நீங்கள் ஒரு சீசன் எடுக்கலாம், இல்லை ஒரு 4 எபிசோடு எடுக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு அதில் ஸ்பேஸ் இருக்குது, அந்த கதையில் இருக்குது. வெறும் என்னுடைய இது மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் முத்து போலீஸாக நடிச்சிருக்கான், இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் அவனோட தொட்டிங்கன்னா அவனோட ஃப்ளாஷ்பேக்கு, அவனோட என்கவுண்ட்ரு, அவன் லைஃப்பில் என்னாச்சு, அவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தானா அவனுக்கு ஒரு கதை இருக்குது. இப்படி காளை பாண்டியன் ஒருவேளை இங்கே தான் வேறு இடத்துக்கு போனான்னா அவனை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவருக்கு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க மாமியார் மருமக சண்டையை தொட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. சாராய கேள்வி ஒன்று இருக்கும், அதுக்கு ஒன்று இருக்குது. இது மாதிரி அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது ரொம்ப பிகாஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனு ரொம்ப அன்யூஷுவலாக ஒரு திருவிழா நடக்குது, அதில் டான்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை வந்து ஒரு பாலாஜி சக்திவேல் இதை ஒன்று பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு போய் நீங்கள் எல்லா கதைக்கும் அவ்வளோ இலகுவாக வந்து உட்காந்துருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மணிகண்டன் கிட்ட பேசும்போது அவர் ஒரு சொன்னார், இந்த படத்தில் நான் இது மட்டும் ஆக்ஷனே பண்ணதில்லை, ஆனால் இந்த படத்தில் தான் ஒரு ரொம்ப எலாபரேட்டாக ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேளுங்க, அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். இல்லை என்கிட்ட சொன்னார் அவர், இப்போ தான் ஃபைட் மாஸ்டரோடய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் பாலாஜி தன்னிதன் படம் பண்ணு, பாலாஜி இப்போ தான் ஃபஸ்ட் ஃபைட் மாஸ்டரோடய ஆமாம் ஃபைட் லிஜோமோலோட பண்ணுறேன். ஃபைட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணாரா தெரில எனக்கு. ஆனால் ஃபைட் மாஸ்டரோட பாலாஜிக்கும் முதல் படம், மணிக்கும் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறது. அது ரொம்ப கிராண்டாக எடுத்து ரொம்ப பெரிய செட்டு போட்டு எத்தனை 10-12 நாள் ஷூட் பண்ண நினைக்கிறேன். 10-13 நாள் கிட்ட ஷூட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைட்டு. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அந்த அந்த கேரக்டர் வந்து சில சமயம் வந்து அப்படி அழுத்தி வந்து டப்புன்னு வெடிக்கிற ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் தான் அது. ஸோ அதாவது எனக்கு இந்த படத்தில் எதை சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பாலாஜி சார், அந்த ரிஷாவோட கேரக்டரு, ரிஷா கூட வர சிட்டு, எனக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வரவங்க, இப்படி அத்தனை கதாபாத்திரம் வந்து அப்படி ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த நடன அந்த ட்ரூப் இருக்கு இல்லையா, அவங்க சைடு போனால் அது ஒரு தனி படம். அது அந்த வாழ்க்கை அது வந்து ரொம்ப அது ஒரு தனி படம். இப்படி எல்லாரும் தனித்தனியான ஒரு கதை இருக்குது. ஆமாம், ரொம்ப அதான் இந்த எல்லாமே வந்து ரொம்ப சுவையான கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொன்னீங்க, மணி இஸ் அல்டிமேட், எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதாது, பிகாஸ் அதுதான் வந்து வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் கொடுக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பணம் தேவை, அது வாழ்க்கைக்கு நமக்கு எல்லா சூழ்நிலையும் பணம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னீங்களா? இது அல்டிமேட்டுங்கிற மாதிரி என்னவோ அல்டிமேட் சொல்லிக்கலாம். ஆமாம், பட் அது ஒரு பவர் தானே. அதில் ஒரு இது இருக்கா, தட் இஸ் இவ்வளோ பணம் போதும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? அது ஆமாம், அதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, நான் ஒரு பணத்தை நான் தீர்மானிக்கலாம். நீங்கள் இது ஒருத்தரும் தீர்மானிக்கிறது. எனக்கு இது போதும், இல்லை எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். ஸோ ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வருது, ஆனால் அந்த படத்துக்கான அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. இன்னொருத்தில் நல்ல பணம் வருது, ஆனால் ஸ்கிரிப்ட் ஒரு அளவுக்கு இருக்குது. இதில் இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் சொன்னீங்களே, பணம் வருது ஸ்கிரிப்ட் அது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை படம் நடிக்கணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது படம் ஓடலைனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ சில படங்கள் ஓடலைன்னா பின்னாடி ஒரு பேர் சம்பாதிச்சாருன்ற மாதிரி. சில இடத்துல காசு கம்மியாக வரும், சில சமயம் வராது, சில சமயம் வாங்கின காசு திருப்பி கொடுத்துருக்கோம். நான் சில சமயம் அதுக்கு மேலேயும் கடன் வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் அந்த படம் சம்பாரித்து கொடுக்குற பேர் இருக்குல்ல, அதுதான் திரும்பி மக்கள் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் நமக்கான மரியாதையும் அன்பையும் தக்க வச்சுக்காரனால இது மட்டும்தான் இருக்குது.
இது அந்த பக்கம் வெறும் அது மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு வந்து ஒரு 4-5 படம் ஃப்ளாப் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் வராது. ஓகே. ஆனால் விஷயம் அதை பற்றினது. இப்போ பணத்தை பற்றி கேட்கும்போது வேலையை இப்படி பிரித்து பார்க்க மாட்டேங்க. இப்படி பார்க்க முடியாது. வேலையை வந்து காசுக்காக தான் வேலை பார்க்கணும் இல்லை. காசும் அதில் பிரதானம், வேலையும் பிரதானம். இன்றைக்கி காசு வந்துருச்சு, நாளைக்கு வேலை வராதுன்னா வேலை செய்யாமல் என்ன பண்ணுறது? காசு மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் கண்டிப்பாக வேலை வேணும், வேலை தேவை. அது வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுக்குள்ளே தான் பணம். அது ப்ளஸ் தான் சொல்ல வரேன். பட் அது பிரதானம்னு சொல்ல வரேன். தட் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அது நம்ம வேலையை சரிப்பாக செய்ய அதாவது பணம் நிறைய சம்பாதிக்கணுமா, வேலையை சிறப்பாக செய்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம காசு கொடுக்குது. வெறும் பணத்தை எங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஸோ என்னோடய மேனிஃபெஸ்ட்டு அதுக்கான வேலையை இன்னும் சிறப்பாக செய்கிறதும், வேலை தொடர்ந்து வரதும் செஞ்சு மேனிஃபெஸ்ட்டோ இல்லை ஆசையோ இல்லை அந்த வேலையை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணமோ அதுதான் எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறத என்னோடய பேங்க் பேலன்ஸை சரி பண்ணுங்க ஒழிய வெறும் இதை மட்டும் கற்பனை பண்ணிட்டு தான் வேலை எப்படி நான் யோசிக்கிறேன். இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காட்டான் வந்து விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு அதில் வருது. இந்த ப்ரொடக்ஷன் அவுட்ஃபிட்டை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் தான் இருக்குது. ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைட்லி வித்தியாசமான படங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு 2 கமர்ஷியல் படமும் இருக்குது. பட் நிறைய இந்த மாதிரி படங்கள் இருக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக ஆன காரணம் என்ன சார்? நான் சங்குத்தேவன் ஒரு படம் பண்ணுறாங்க சார். அந்த படம் வந்து முதல்ல வந்து நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை. அவருக்கும் என் ப்ரொடியூசருக்கும் செட் ஆகாமல் போயிடுச்சு. ஜேஎஸ்கே சாருக்கும் செட் ஆகும். சரி ஓகே, பட் கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் சரி நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான எந்த காரணமும் கிடையாது சார். ஜஸ்ட் லைக் இது ஓகே, அவர் ஜேஎஸ்கே சார் காசு கொடுக்க போகிறாரு, நம்ம காப்பி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னாரு. சில காரணம் அந்த படம் எடுக்க முடியல. அது அப்படியே அப்போ எனக்கு அதில் வந்து அதில் ஒரு 1.25 கோடி ரூபா நஷ்டம் வந்து எனக்கு. ஓகே. ஆனால் அந்த படத்துக்கு எனக்கு சம்பளம் 5 லட்ச ரூபா தான். பட் ஆனால் நான் சம்பாரிச்சு அடித்த கடன் வந்து அது நஷ்டம், அதில் இருந்த நஷ்டத்தை வந்து அடைச்சது 1.25 கோடி ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ட்ரை பண்ணோம். அந்த நஷ்டத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அதில் என் நண்பர் கணேஷ் அவரோடு சேர்ந்துருந்தோம். அப்புறம் அதுலேருந்து நஷ்டம் நான் தர வேண்டிய நஷ்டத்தை நான் தான் கொடுத்தேன். ஸோ அது ஒன்று வந்து அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, தட்ஸ் ஆல்சோ லாஸ். ஆனால் ஒரு முறை என்ன கடன் ஆயிடுச்சுன்னா அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்து படம் பண்ண முயற்சி பண்ணுவேன். இதுதான் வழக்கமாக இருக்கும். அப்புறம் ஜுங்கா, அதுலேயும் அப்படி தான் ஆச்சு. அப்புறம் லாபம், அதுலேயும் அப்படி தான் ஆச்சு. நடுவில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி 1 hour ஃபிலிம் ஒன்று பண்ணேன். நானே என் பொண்ணு நடித்தோம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு லாபம் பார்த்த படம்னா அது ஒன்று தான் இருக்கும். ஸோ மற்றபடி இது எல்லாத்துலேயும் அடி தான் விழுந்தது. பட் ஆனாலுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஒரு நம்ம பிடிச்ச படங்களை தயாரிக்க முடியுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு அடி விழுந்தாலும் எனக்கு எந்த படம் தயாரிச்சதும் எனக்கு வருத்தம் இல்லை. இது யாரையும் சந்தோஷப்படுறதுக்காக இல்லை. நிறைய நல்ல படம். எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை பிடிக்கும், எனக்கு ஜுங்கா பிடிக்கும், லாபம் பிடிக்கும். லாபம்லாம் வந்து நான் ஜனாசாவோட கடைசி படத்தை என்னால் பண்ண முடிஞ்சுதுன்னு எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது அன்றைக்கி சரியாக போகலங்கிறது வேறு. ஆனால் அந்த படம் பேசின அரசியலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாதுங்க. சுகரு ஃபேக்ட்ரியை நம்பி தான் கரும்பு இருக்குன்னு, இல்லை கரும்பு விவசாயிகள் நம்பி தான் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. உலகத்தில் இருக்க எந்த ஃபேக்ட்ரிஸுமே வந்து விவசாயிகள் நம்பி தான் இருக்குங்கிறது அந்த படத்தில் அவரோட பர்ஸ்பெக்ட்லாம் புரியுது நமக்கு. ஜெனரலாக என்னென்னா அது ஒரு 600 கோடி 700 கோடி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அது. ஸோ அதனால் அவங்கள சார்ந்த விவசாயிகள் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது கிடையாது. உலகத்தில் எங்கே எந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய காட்டன் மில் இண்டஸ்ட்ரியோ இல்லை துணி கம்பெனியோ இல்லை சாராய கம்பெனியோ இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது விவசாயத்தை சார்ந்தான் இருக்குங்கிற அந்த அவ்வளோ பெரிய சிந்தனையை கொண்டு வந்தது அது ஜனாசாரோடைய அறிவு. ஸோ அதனால் அந்த படத்தை எனக்கு அது நஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் அந்த படம் பேர் லாபம், நான் நஷ்டத்தை சம்பாதிச்சாலும் பட் ஆனால் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதில்ல. நான் இப்போ கூட குமார சார்ட்ட பேசும்போது சொல்லுவேன், பணம் சம்பாதிக்கிற ஒரு வசதி என்னென்னா நம்ம பிடிக்கிற வேலையை செய்ய முடியுது. இது சரி பண்ணிக்க முடியும். அதனால் சரி பண்ணிக்கூடிய இடத்துல அது இருக்குது. அடுத்து அதை சரி பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் ஆனால் அதை சரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இது ஜியோவோடு சேர்ந்து பண்ணுறனால நான் ப்ரொடக்ஷன், ஸோ அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பண்ணுறோம். பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா, இப்போது நம்ம பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால, இப்போ வந்து ஒரு காலத்தில் கமலஹாசன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது
கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக குணா, மகாநதி அந்த மாதிரி பண்ணுவார். உடனே ஒரு தெனாலி, ஒரு பஞ்சதந்திரம் அந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக. ஸோ அந்த மாதிரி ஓடுது ஓடாதது அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இன் தியரி இந்த மாதிரி ஒரு கலைக்காக ஒரு படம், வணிகத்துக்காக ஒரு படம், அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அதெல்லாம்? எனக்கு சார் அவர் இல்லை, அவர் கம்பேர் பண்ண நீங்கள் கம்பேர் பண்ணவே இல்லை சார். சார் அவருக்கு நிறைய அறிவு இருந்தது சார். உன்னை இதுவாக சொல்லலை. கமல் சாருக்கு நிறைய அறிவு இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல பேச நினைக்கிறேன். தேவர்மான் ஸ்கிரிப்ட் எழுது 1 வாரம் 10 நாள் எழுதிட்டாரு ஏதோ சொன்னா நினைக்கிறேன். டெய்லி ஒரு பேஜ் எழுதி பழகுன்னு எங்கேயும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்புறம் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எழுத வரும், டைரக்ஷன் வரும். அவரோட இது வேறு சார். அவர் எப்படி சொல்கிறது இல்லை. அவர் ஒரு 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 ஜீனியஸ் சார். நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது சார். இது நல்லாயிருக்கு பண்ணுவோமேன்னு தோணும், அவ்வளோதான் சார். கையில் காசு இருக்கா பண்ணலாம், காசு இல்லாட்டி ஓகே காசு வரும்போது பண்ணலாம். அவர் இருப்பாரான்னு கேளுங்க, இல்லாட்டி வேறு யாராச்சும் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள். இப்போ கூட ரீசெண்டாக நான் ஒரு படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருந்தேன். நான் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு அது. அப்புறம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா என்னை விட அவர் நல்லா ப்ரொமோட் பண்ணுவார். அவருக்கு வியாபாரம் தெரியும். எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு வியாபாரம் பெருசாக தெரியாது. அதனால் வந்து உங்களுக்கு அதுதான் நல்லது, நீங்கள் எங்கே போயிடுங்க, நம்ம இன்னும் அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஸோ எனக்கு இவ்வளோ தான். ஸோ எனக்கு தோணுது, என்னால் முடியும்னா பண்ணுவேன். ஸோ சிம்பிள் தான் சார். இப்போது மிஷ்கினோட ட்ரெயின் படம் இருக்குது. அந்த படத்தை பற்றி பேசும்போது மிஷ்கின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த படம் ரொம்ப நீங்கள் பண்ணுற ஸ்டைல் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, நான் கொஞ்சம் லைட்டாக அதை பண்ண முடியுமா, பிகாஸ் நான் பண்ணுற படங்களே கொஞ்சம் ரொம்ப நாளாக டார்க்காக இருக்குது கொஞ்சம். ஸோ நீங்கள் இமேஜ் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பீங்களா? இன்னும் ஆடியன்ஸ்க்கு வந்து அது இப்படி தான் அப்படின்னு இல்லை, ஒரு வெரைட்டி இல்லாமல் போய்டும்ல, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இப்படியே தான் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ அவர்கிட்டையும் ஒரு ஃப்ரெஷ் எலிமெண்ட் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர் நேரில் மேடையில் பேசும்போது பாருங்கள், எங்கேயா ரொம்ப ஷோலாம் பண்ணும்போது அவர் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறாரு. நான் இன்னொன்று வந்து வேறு ஃபார்ம் மாறலாமே, உங்களுக்கு தான் அப்படி தானே கணக்கு. நீங்கள் திடீர்னு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும்போது ஒன்று இருக்கும். திடீர்னு ஒரு நடிகர் இருக்காரு, நான் இல்லை ஏதோ ஒரு நடிகர் இருக்காரு, திடீர்னு ஒரு 6 பேக் பண்ணிட்டு வர்றாருன்னா உங்களுக்கு அது நீங்கள் 6 பேக் பண்ண முடியாது. நான் இல்லைன்னு சொல்லி தானே ஆரம்பித்தேன். என்ன சார் நீங்கள் நான் சொல்ல வருது ஒரு சர்ப்ரைஸ் தானே அது. பார்த்துட்டே இருக்காங்க, திடீர்னு அப்படி ஒரு ஃபார்முக்கு மாறினீங்கன்னா அது அவனுக்கு ஒரு வாவ், ஆடியன்ஸ்க்கு ஒரு வாவ் கிடைக்கும்ல, அது நல்லா இருக்கும்ல அது. ஸோ இல்லை எனக்கு அது என்ன பிரச்சனைனா அந்த சஜஷனை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காருங்கிறது. அது அந்த கொலாபரேஷன் நீங்கள் முதல்ல பேசுனீங்கல்ல, டைரக்டர்ஸோட கொலாபரேஷன். ஆமாம் சார், உங்களுக்கு நிறையவே இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இங்கேருந்து டோட்டலாக இந்த கலருக்கு மாற வேண்டாம். சரி, இப்படி கருப்புலேருந்து மொத்தமாக வெள்ளையாக வேண்டாம். ஸோ கருப்புலேருந்து வெள்ளைக்கு நடுவில் கிரேவ் ஆளாமேங்கிறது தான் கிடையாது. நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்ம் பண்ணுறீங்க, அப்படியே டோட்டலாக மாதிரி இப்போ மிஸ்கின் சார் வந்து அப்படியே அட்லி மாதிரி படம் பண்ண வேண்டாம். பட் ஆனால் நடுவில் கொஞ்சம் உங்களோட ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு இன்பிட்வீனில் இருக்குது. அது 2 பேரும் ஒத்து வரும்போது தான் அது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சதுனா தான் அது உங்கள்கிட்ட வரும்போது அது அழகாக இருக்கும். இல்லாட்டி நம்ம சொல்கிறேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியே ஒரு ரிசல்ட் வந்து அவ்வளோ ரசிக்கும் தன்மையாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ்கின் சார்ட்ட கொடுத்தது கோரிக்கை, சஜஷன் மாதிரி கோரிக்கை தான் அது. பட் அது அவரோட ஃபார்மில் அது வந்திருக்கு. ஸோ அது வந்து இது. ஸோ ஒரு செட்டில் இதை விட ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஆன் தி செட், இதில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பண்ணதே இல்லை அப்படின்னா எந்த படமாக இருக்கும்? எனக்கு ரீசெண்டாக இப்போ எனக்கு பாலாஜியோட செட்டு நான் ரொம்ப பாலாஜி வந்து இட்ஸ் வெரி வெரி டெண்டர். நான் பாலாஜி நிஜமாகவே பாலாஜி வந்து நம்மளோட பாலாஜி சொன்னேன், பாலாஜியாக இருக்கிற பார்க்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது, பாலாஜிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நான் நிஜமாக அந்த ஆள் வந்து ரொம்ப இட்ஸ் லைக் ரொம்ப சந்தோஷம். அவர் யாரையும் ஹர்ட் பண்ணியோ சத்தமாக அப்படிலாம் இருந்து ஒன்றும் பாலாஜி கோவப்பட்ட கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும் மொழியே. ஆனால் அவர் கதைகளை போல், அவருடைய கவிதைகளை போல் எனக்கு அவருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக எழுதுவார். அப்பப்போ குட்டி குட்டி கதைகள் எழுதுவார். அப்பப்போ ஸ்டேட்டஸில் வைப்பார், கவிதை எழுதி வைப்பார். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பாலாஜியோட. அது ஒரு இன்னசென்ஸ் எப்பயுமே இருக்கும். அதனால் பாலாஜியோட செட்டை வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் முடிச்சுட்டு வந்தேன். அதனால் எனக்கு அது வந்து ரொம்ப
ஐயோ இனிமேல் கடைசி முடியும் போது ஒரு மாதிரி ஒரு சொல்லுவாங்கள்ல இந்த வித்ரால் சிம்டம்ஸ் மாதிரி இனிமேல் இந்த ஆளோட டெய்லி இங்கே வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட 25வது படம் பாலாஜியோட படம் சீதக்காதி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு பாலாஜியோட என்னோட கனெக்ஷன் என்னென்னா, என்னை முதல்ல கேமரா முன்னாடி நடிக்க வச்சார் அவர் தான். ஓகே. சீதா நடிச்சிங்களா? அந்த நியூஸ் ரூம் சீனில் அவர் கூப்பிட்டாரு, நீங்கள் ரிப்போர்ட்டராக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் என்ன பண்ணோம் அப்படின்னு. சார் இல்லை ஒரு டயலாக் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிட்டு நடிக்கணும் அப்படின்னாரு. கொடுத்தாரு. அண்ட் அப்போ தான் கொடுத்தாரு. ஸோ அப்பயே மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி. ஆக்சுவலி ஐம் ட்ரைங் டு ரிமெம்பர், இன்னும் 2 பேர் இருந்தாங்க, கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப நாள் முன்னாடி. அதான் ரொம்ப ஸ்வீட். ஸோ பட் எனிவே அது 25வது படம். மகாராஜா 50வது படம். விஜய் சேதுபதியோட 75வது படம் எப்படி இருக்கணும்? நீங்கள் 25 படம் அது இருக்கணும்னு நான் பிளான் போடலை. 50 படமும் நான் பிளான் பண்ணல. அதனால் அது பாட்டுக்கா பிளான் பண்ணாதது ஒரு விஷயம். பட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சில சமயம். சார் இல்லை சார் நிறைய சர்ப்ரைசஸ் சார். இப்போ நிறைய படம் பண்ண, இப்போ பாலாஜியோட படம் பண்ணேன் சார். நிஜமாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். அதுக்கு மாதிரி பூரி சாரோட படம் பண்ணேன், ஸ்லம் டாக். அது முடிச்சிங்களா? முடிஞ்சிச்சு சார். ஸ்லம் டாக் முடிஞ்சு சார். ஸ்லம் டாக் வந்து அது அந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஸோ நமக்கு அடுத்து வரப்போகுது என்னன்னே தெரியாது சார். அதனால் நான் அந்த வகையில் இப்போ மகாராஜா 2 வந்து நித்திலன் கதை எழுதிட்டான் அவன். எனக்கு இன்னும் தெரியாது எனக்கு எப்படி எழுதியிருக்கான்னு நான் அதை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ நாளை பின்ன வேறு யாராவது வரலாம், வேறு யாராவது சொல்லலாம். அந்த சர்ப்ரைஸ் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஏன்னா அது பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல. இல்லை உங்கள் கெரியரில் எனக்கு என்ன ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்குன்னா, பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு ஒரு 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 உயரத்துக்கு வந்துட்டு சரிப்பா இனிமேல் நம்ம ரூட் இந்த மாதிரி தான் அப்படின்னு போயிடுவாங்க. தட் இஸ் லைக். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு படமும் பிகாஸ் நீங்கள் டைரக்டர்ஸும் இப்போது எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டியோட உங்ககிட்ட வராங்க. ஒரு பக்கம் ஃபர்ஸிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் மேரி கிறிஸ்மஸ் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் வந்து இது இப்போ காட்டான் பண்ணுறீங்க. விஜய் சேதுபதி அடுத்து என்ன பண்ணாருங்கிற ஒரு இதுவே இல்லை. ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் உங்களோட யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். நான் அப்படிலாம் நினைக்கல சார். நோ சார். அது எதையாவது என்ன பொறுத்த இல்லை சார். ஏன்னா அப்படின்னா அதை கேரி பண்ண எனக்கு தோணும் சார். இல்லை சார், நான் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரெஷர் போட்டால் சாரி. நோ இட்ஸ் நாட் அ ப்ரெஷர் சார். அப்படிலாம் இல்லவே இல்லை சார். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இல்லாட்டி நானா இதே மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு தோணும். ரொம்ப சிம்பிள் சார். அது ரொம்ப ஒரே ஒரு லைன் தான். எனக்கு வேலை வேணும், அந்த வேலை சுவாரஸ்யம் யார் இருக்கிறோ அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். இப்போ நான் இதுக்கப்புறம் நான் ஃபர்ஸிக்கு அப்புறம் ஜவானுக்கு அப்புறம் மேரிக்கு சொன்னால் நான் ஒரு 50-100 கதைகளாவது கேட்டிருப்பேன் நான். ஓகே, எனக்கு அது பிடிக்கிற மாதிரி ஒரு கதை வராதா அப்படின்னு ஹிந்தியில் நான் தெலுங்கு நிறையா கேட்டிருக்கேன், மலையாளத்துலேயும் கேட்டிருக்கேன், கன்னடத்துலேயும் கேட்டிருக்கேன். எனக்கு அதுக்கு நமக்கு அதை செய்கிறதுக்கான ஒரு காரணம் தேவைப்படும். அது தோணும். அது தோணுச்சுன்னா அப்படி தான் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இது இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை வெரைட்டியான ஃபில்ம்ஸ் பண்ணுவோம். அதான் முதல்ல நான் எப்பவுமே சொல்கிறது, இந்த வெர்சடைல் வெரைட்டி இது ரெண்டுத்துக்கும் எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. நான் அது நல்லா இருக்கா, அது எப்படி பண்ணலாம், அதுக்குள்ளே தாண்டி வேறு எந்த டெக்கரேட்டிவான எந்த வேர்ட்ஸ்குள்ளேயும் நான் என்னை வலுக்கட்டாமல் பூத்திக்கலன்னு சொல்ல முடியாது. எனக்கு அது பொருந்தவே மாட்டேங்குது, யோசிக்கவே முடியல. ஏன் யோசிக்க முடியலன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் என் படங்களை வச்சு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படங்கள் செய்யும்போது என்ன மனநிலை இருந்ததுன்னா, அதில் இப்போ ஒரு படம்னா அந்த படங்களில் இருக்கிற அந்த காட்சிகள் வந்து வரும்போதில் இன்றைக்கி எப்போ இதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அந்த மூளை வந்து இயங்கும். என்ன பண்ணால் இது வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறது, டைரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்டை இல்லை அந்த மூடை எப்படி தொடருதுங்கிறதுக்கு உண்டான கணக்கு போகிறது இல்லை சார். அதுதான் இப்போ நீங்கள் உட்காந்து பேசுகிற வரைக்கும் எனக்கு பழப்புனா அதுதான் பழப்பு. சோறு போடுறதுனா அந்த இடம் தான் எனக்கு சோறு போடுது. ஸோ அது மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஒழிய, வெற்றி தோல்வி சந்தோஷப்படுத்தும், தோல்வி பாதிக்கும், வெற்றி சந்தோஷப்படுத்தும், அதை தான் எங்கிறோம், அதெல்லாம் இருக்கும். பட் மெயினாக இருக்கிறது இதுதான். இதில் முன்ன பின்ன வந்து ஓகே இந்த மாதிரி படம் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏன் டார்க் வேணாம் அந்த இமேஜ் பார்க்குறேன்னு கேட்டும்போது அதில் இருக்கும். ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், இல்லை இப்போ தான் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கோம், இது வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒன்று நான் ஏன் கேட்டேன்னா, சில பேருக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டோன்னு முன்னாடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அந்த மாதிரி
எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஹாலிவுட் படமாவது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? அந்த மாதிரி கேட்டேன். இருக்குது சார். நான் அது கண்டிப்பாக இருக்கும் சார். வேறு இடத்துக்கு போயிட்டு பண்ணுறதுங்கிறது சார், அது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடச்சி போய் ஒர்க் பண்ணுறது இல்லை சார். அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம சொந்த ஊரில் சொந்த மொழியில் வேலை செய்கிறத விட வேறு இடத்துக்கு போய் வேலை செய்யும்போது நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசமும் சரி, மெட்டபாலிசமும் சரி, இது மெட்டபாலிசம் இந்த சென்ஸ் மூளையை மீன் பண்ணுறேன் நான். அந்த இடத்துல இருக்கிற அந்த 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 எப்படி சொல்கிறது, அது வந்து நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக வைக்குது, இன்னும் யோசிக்க வைக்குது, நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ண வைக்குது. அப்புறம் அதில் நீங்கள் ஒருவேளை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நம்மளால் இது முடிஞ்சதா அப்படின்ட்டு ஒரு நிறைவை ஏற்படுத்துது. அதனால் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அப்படி கிடச்சது போனோன்னா கண்டிப்பாக தாராளம். ஃபேன்டாஸ்டிக். எப்படி ஹிந்திக்கு போன மாதிரி இது சார், அதுவும் மொழி தானே சார். தெலுங்கு பண்ணுறோம், மலையாளம் பண்ணுறோம், கன்னடம் தான் ஆரம்பித்தது நான். ஹிந்தி பண்ணுறோன்னா அதே போல் இங்கிலீஷ் பண்ணுறோம், கிடைக்குதுன்னா பண்ண வேண்டியதான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் காட்டான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ சார் ஆஃப்டர் லாங் டைம். நைஸ் டாக். தேங்க்யூ சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.